இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணியல் சம்மில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா? முதல் சம்மு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும். அப்போது இதில் என்ன செஞ்சுருக்காங்க, கூடுதல் கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனை நம்பரை கூட்டினா கூடுதல் கிடைக்கும், அதாவது எண்ணு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது எனது முதல் உறுப்பு, அது 1ன்னு கொடுத்துட்டாங்க. பொது வித்தியாசம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் வந்துட்டு 120. ஸோ நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்ம் ஆனது n/2 இன்ட்டு 2a + n - 1 × d, அதாவது எல் இல்லை, அதனால் இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஸோ எஸ்என் பதில் 120 n/2, அதுக்கடுத்து ஏக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2ன்னு வரும், ப்ளஸ் n - 1 × டிக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 4 கொண்டு உள்ளே மல்டிபிள் பண்ணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 4n - 4ன்னு வரும். அதே மாதிரி இந்த n/2 இருக்குல்ல, இந்த 2 வந்துட்டு அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். ஸோ அப்போ 120 × 2 240. அப்போ எப்படி கிடைக்கும், 240 = n ஆஃப், இங்கே 2 இருக்குது, இங்கே -4 இருக்குது, அதுலேருந்து கழிச்சு வரும்போது -2ன்னு வருமா? ஸோ அப்போ n ஆஃப் 4n - 2. ஸோ இப்படி இருந்தாலே நான் ஆப்ஷன்லேருந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா காரணிப்படுத்துகிற மாதிரி வரி ப்ராசஸ் வந்து பெருசாக போகும். ஸோ ஆப்ஷன்லேருந்து எடுப்போம். ஸோ எண்ணுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்லேருந்து நான் வந்துட்டு 8 அப்படிங்கிற நம்பரை எடுத்திருக்கேன். ஸோ 8 வந்து இது பண்ணும்போது எண்ணுக்கு பதிலாக, ஸோ 8 அது இன்ட்டு 4 × 8 - 2. ஸோ 4 8 32, 32லேருந்து 2 கழிச்சா 30. ஸோ 30 × 8 240 வருது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு எண் வந்து எத்தனை, 8 தான். இப்போ 8 நம்பரை கூட்டினா தான் 120 கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சம்மு, 24 + 21 + 18 + 15 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் -351 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரியே தான். ஸோ ஃபார்முலா எழுதுகிறோம், ஃபார்முலா எழுதி அதே மாதிரி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன, இங்கே வந்து எஸ்என் பதிலாக -3 -351 = n/2. 2 × ஏக்கு வந்து 24 ப்ளஸ் n - 1 × d வந்து எத்தனை, -3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி அதே மாதிரி பெருக்கும்போது 2 × 24 48. அதே மாதிரி -3 கொண்டு உள்ளே பெருக்கும்போது -3n + 3ன்னு வரும். இங்கே 48 + 3 ரெண்டையும் கூட்டும்போது 51 -3n இருக்குது. இந்த 2 n/2 அப்படிங்கிற கீழே இருக்க 2 ஆனது அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகுது. ஸோ பெருக்குனா -702 = n ஆஃப் -51 - 3n இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்லேருந்து எடுக்கும். ஆப்ஷனில் வந்து 26 அப்படிங்கிற நம்பரை எடுத்து நான் செய்யும்போது என்ன வருது, 26 ஆஃப் 51 - 3 × 26 பெருக்கும்போது 78 வருது. ஸோ அப்போது 51 - 78ன்னு வருது. கழிக்கும்போது -27. ஸோ 26ஐயும் -27ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -702 அப்படிங்கிற கிடைக்கி. ஸோ என்னோட வேல்யூ என்னது, 26. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, 0.40 + 0.43 + 0.46 + அப் டு +1 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூடுதல் காண்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது டி கண்டுபிடிச்சா இது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் அமையுது. ஸோ டி வந்து எனது 0.03 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கூடுதல் அப்படிங்கும்போது லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்கனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துருக்கோம்னா n/2 a + l அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எடுத்திருக்கோம். இதில் ஏங்கிறது என்னது 0.40 அப்படின்னு கொடுத்தாச்சு. எல்லுங்கிறது எத்தனை, 1. அதுக்கடுத்து எண்ணு கண்டுபிடிக்க ஃபார்முலானது லாஸ்ட் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு டிவைடட் பை d + 1. ஸோ லாஸ்ட் உறுப்பு என்னது 1, அதுலேருந்து முதல் உறுப்பு என்னது -0.40. அதே மாதிரி d என்னது 0.03, அதுக்கடுத்து +1. அப்போ இதுக்கு அழிக்கும்போது ஆன்சர் என்ன வருது, n = 0.21. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ n பதிலாக 0.21 சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 2. அதுக்கடுத்து a + l தானே, இங்கே ஏங்கிறது என்னது 0.40, எல்லுங்கிறது 1. ஸோ ரெண்டையும் கூட்டும்போது 1.40 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே 2ஆல் இந்த 1.40 டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 0.70 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 0.21ஐயும் 0.70ஐயும் நம்ம பெருக்கும்போது என்ன வருது, SN = 14.70. அப்போ கூடுதல் நேரத்தில் 14.70 என்ன கொடுத்துருக்காங்க, 16, 11, 6, 1 என்ற தொடரில்
-54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது Tn அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்னா D வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ D வந்து என்னது -5 அப்படின்ட்டு வருது. ஸோ டிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து a + n - 1 × dயா. ஸோ அப்போ டிஎன் தான் வந்து என்னது -54. இதில் எத்தனையாவது உறுப்பு இருக்கும்போது n தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்ச வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏக்கு பதில் 16 + n - 1 × d எத்தனை -5. ஸோ அப்படி இது பண்ணும்போது -54 = 16. இந்த -5 கொண்டு உள்ளே பெருக்கும்போது -5n + 5ன்னு வரும். ஸோ 16 + 5 எவ்வளோ 21. ஸோ அப்போ எப்படி கிடைக்கும் -54 = 21 - 5n அப்படின்னு கிடைக்குமா. அப்போ நம்ம வேறு என்ன செய்யலாம், என்ன அப்போ -5n இந்த சைடு வச்சுட்டு இந்த 21 அந்த சைடு கொண்டும்போது மைனஸில் போகுமோ. அப்போ -54 - 21ன்னு கிடைக்கும். ஸோ -5n = -75 கிடைக்கும். மைனஸும் கேன்சல் ஆயிரும். 5ஆல் டிவைட் பண்ண என்னது 5 5 75 கிடைக்கும். அப்போ n = 15. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது 5 + 9 + 13 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் 189 கிடைக்கும். அப்போ என்ன கொஸ்டின் n தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் மாதிரி. ஸோ இப்போ a = 5, d = 4, sn = 180. அதே மாதிரி ஃபார்முலா எழுதி ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே உள்ள டிவைடில் இருக்க n/2ங்கிறது அந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ அப்போ 189 2ஆல் பெருக்கினா 378. n ஆஃப் ஏக்கு பதிலாக a வந்து 5 அப்போ 2a எழுதுவோம். ரெண்டையும் பெருக்கும்போது 10 ப்ளஸ் இந்த 4n வந்து உள்ளே கொண்டு போகும்போது 4 கொண்டு உள்ளே பெருக்கும்போது 4n - 4 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுக்கும்போது ஆப்ஷனில் 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ 9 ஆஃப் 4 × 9 36 ப்ளஸ் 6. அதுக்கப்புறம் என்னது உள்ளே ஆட் பண்ணும்போது என்ன வருது 36 + 6 இது பண்ணும்போது 42ன்னு வருது. ஸோ 9 × 42 = 378 வந்துருச்சா. அப்போ n = 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 + 4 + 16 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளின் கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இது கூடுதல் தான். பட் ஆனால் இது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு பார்த்தோம்னா இது கூட்டுத்தொடர் வரிசையில் வரல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெருக்கு தொடர் வரிசை. எதை வச்சு r வச்சு கண்டுபிடிப்போமா. ஸோ r வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கனால rக்கான ஃபார்முலானது T2 / T1. அதுபடி போகும்போது r வந்து எத்தனை 4ன்னு வருது. அப்போ r வந்து 4 1 விட பெருசாக இருக்கா. அப்போ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது Sn = a ஆஃப் r⁻n - 1 / r - 1. இப்போ தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Sn எவ்வளோ 1365 = ஏங்கிறது 1 தான். அதுக்கப்புறம் r⁻n ஆருக்கு பதில் 4 இது பண்ணலாம். மேலே இருந்து n அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -1 / 4லேருந்து 1 கழிச்சா எத்தனை 3 இந்த டிவைடில் இருக்க 3 அந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ மல்டிப்ளிகேஷன் போனால் பெருக்கினா என்ன வருது 4095 = 4n - 1. இந்த -1 இந்த சைடு வரும் +1 ஆகும். அப்போது 4096 தெரியும் 4n வரும். ஸோ இந்த 4096 இந்த சைடு இருக்க 4 கீழே வர மாதிரி நம்ம இதில் எழுதும்போது 4/6 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ இந்த சைடு 4 இந்த சைடு 4 ஈக்குவலாக இருக்கும்போது அடுக்கில் வந்துட்டு அடிமானம் ஈக்குவலாக இருக்கும்போது மேலே உள்ள அடுக்கை சேர்த்து எழுதிக்கலாமா. ஸோ இப்போ n = 6ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k-இன் மதிப்பு. அப்போ என்ன செஞ்சாங்க இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட k-இன் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம d எப்படி கண்டுபிடிப்போம் T2 - T1 = T3 - T2. இது ரெண்டும் சமமாக இருந்தால் தானே அது கூட்டுத்தொடர் வரிசைன்னு இது பண்ணுவோம். ஸோ அதன்படி நம்ம எழுதும்போது T2க்கு பதிலாக என்ன எழுதலாம் 18 - k -T1 பதிலாக 3 + k = T3க்கு பதிலாக என்ன எழுதலாம் 5k + 1 -T2 பதிலாக 18 - k. இப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ளே இது பண்ணும்போது பெருக்கும்போது 18 - k -3 - k = 5k + 1 -18 + k அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த 18
மைனஸ் 3ஐயும் இது பண்ணால் என்னது 15, அதே மாதிரி -k மைனஸ் 2k. அதே மாதிரி இந்த சைடு k எல்லாத்தையும் கூட்டும்போது 5k ப்ளஸ் கேங்கும்போது 6k. 1 மைனஸ் 18 மைனஸ் 17. அப்போ k எல்லாம் இந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே மைனஸ் 2k இருக்குது, இங்கே என்ன இருக்குது 6k இருக்குது. இந்த 6k இந்த சைடு இருக்கும்போது மைனஸில் வரும். ஸோ அப்போ -8k ஈக்குவல் டு இங்கே ஒரு -17, இந்த 15 அந்த சைடு இருக்கும்போது மைனஸில் வரும். ஸோ -15. அப்போ -8k ஈக்குவல் டு -32ன்னு வரும். மைனஸும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 32 வந்து 8 இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகிறோம். ஸோ 8ஆல் அடித்தா கேயோட ஆன்சர் 4. இதுதான் நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31வது உறுப்புகள் உள்ளன. 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ எத்தனை உறுப்பு n வந்து கொடுத்துட்டாங்க. n வந்து எத்தனை 31 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 16வது உறுப்பு அப்படின்னாலே நம்ம எப்படி எழுதுவோம், a + 15d ஈக்குவல் டு m. அதெல்லாம் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவல் டு எம்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா உறுப்புகளையும் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு எள்ளு தரலாம். என்ன ஃபார்முலா, n/2 2a ப்ளஸ் n-1 × d தானே. ஸோ இதில் இப்போ என்னங்கிறது 31 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 31 / 2 × a தெரியாது. ஸோ அதனால் 2a ப்ளஸ் இங்கே என்ன வரும் 30. எண்ணுக்கு பதிலாக வந்து 31ன்னு இது பண்ணால் 30 × dன்னு வருமா, 30 × dன்னு வரும். ஸோ அப்போ 31 / 2. இப்போ இங்கே பாருங்கள் 2a ப்ளஸ் 30d. இப்போ இது ரெண்டுலையும் 2 காமன் எடுத்தால் என்ன வரும், a ப்ளஸ் 15dன்னு வருமா. நம்மளுக்கு a ப்ளஸ் 15d என்னன்னு தெரியும், எம்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி SN வந்து எவ்வளோ தெரியும், 31 × m. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 1³ ப்ளஸ் 2³ ப்ளஸ் 3³ ப்ளஸ் அப் டு 15³ இங்கே -1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அப் டு 15 இதன் மதிப்பு காண்க. நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அதாவது இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலானது n+1 / 2 த ஹோல் ஸ்கொயரா. அதே மாதிரி மைனஸ் இதோட இயல் எண்களின் கூடுதலுக்கு வந்து n+1 / 2வா. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது ரெண்டாமே எல்லாமே எண்ணுக்கு இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த சைடும் 15 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த சைடும் 15 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ காமனாக இருக்கனால நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், n+1 / 2 ஒன்றை வந்து வெளியில் எடுத்துட்டேன். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு போது இங்கே ஸ்கொயரில் இருக்கும்போது ஒரு இது வெளில பேசினா இங்கே என்ன இருக்கும், n+1 / 2ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக போயிருச்சு. ஸோ அப்போ 1 மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்கும். இப்போ வந்துட்டு என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது n வந்து 15. ஸோ 15 × n+1 வந்து 16. ஸோ 16 / 2. அதே மாதிரி தான் உள்ளேயும் வரும். அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணும்போது 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 15 × 8ன்னு கிடைக்கும். உள்ளேயும் 15 × 8ன்னு கிடைக்கும். ஸோ 15 × 8 120. அதே மாதிரி உள்ளே வந்து 120 - 1ன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் எப்படி கிடைக்கும், 120 × 119 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கும்போது 14,280 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், முதல் எண் ஒற்றை இயல் எண்ணின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. நம்ம முதல் எண் ஒற்றை இயல் எண்ணின் கூடுதலுக்கான ஃபார்முலானது n². அதே மாதிரி முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கானது n+1 / 2. ஸோ அப்போ அதுக்கான டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் எழுதும்போது என்ன வரும், இப்போ எல்சிஎம் இருக்குமா, எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும், இங்கே 2n² வருமா. இங்கே மைனஸுக்கு இந்த எண்ணை கொண்டு உள்ளே பெருக்கும்போது என்ன வரும், மைனஸ் என்ன கொண்டும்போது -n² - n / 2ன்னு கிடைக்குமா. இப்போ இங்கே 2n², இங்கே -2n. அப்போ இதுலேருந்து கழிக்கும்போது என்ன வரும், n² - n / 2. இப்போ இந்த ஒரு எண்ணை காமனாக வெளியிட்டால் என்ன வரும், n(1 - n/2). ஓகேவா, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்னது, PQRST என்பது கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. இருப்பின் P - 4Q + 6R - 4S + T என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைனாலே நம்மளுக்கான அர்த்தம் என்னது, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாமே காமனாக இருக்குமா. நான் வந்துட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே டியோட வேல்யூ 1ன்னு தான் வரும். ஸோ அப்போ இப்போ ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நான் 1ங்கிறத Pனும் 2ங்கிறத Q அப்படின்னு சொல்லி டி வரை எடுத்திருக்கேன்.
நம்ம இவங்க கொடுத்துட்ட ஈக்குவேஷனில் அதுக்கான ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ என்ன வரும், பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -4 இன்ட்டு கியூக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், +6 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லாஸ்ட்டாக டீக்கு வந்துட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம பெருக்கி ஆட் பண்ணும்போது என்ன லாஸ்ட்டாக ஃபைனலாக 0 அப்படிங்கிற ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, 9, 3, 1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. அப்போ இது பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 டிவைடட் பை T1. அப்போ அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஆரோட வேல்யூ 1/3ன்னு வருது. அப்போ டிஎன் தான் கேட்டிருக்காங்க, டிஎன் ஏஆர் n - 1 தானே பெருக்குத்தொடர் வரிசையில். அப்போ எண்ணுக்கு பதிலாக T8 போட்டும்போது ஏஆர் பவர் 7 வரும். ஏயோட வேல்யூ 9ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ எத்தனை தடவை போடணும், 7 தடவை போடணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன வருது, டி இங்கே 2 1 3 3 3 9, திருப்பி 1 3 3, இங்கே ஒரு 3 3, மிச்சம் எத்தனை 3 இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது நம்ம T8ஓட வேல்யூ என்ன வருது, 1/243 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 0.12, 0.012, 0.0012 அப் டு என்ற தொடர் வரிசையின் 7வது உறுப்பு காண்க. இது பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமையாது, இது பெருக்கு தொடர் வரிசை தான். ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில் வைக்கும்போது 7வது உறுப்பு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம், டிஎன் ஈக்குவல் ஏஆர் n - 1 அதன்படி போகும்போது T7ஓட வேல்யூ வந்து ஏஆர் பவர் 6 அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது 0.12 இன்ட்டு ஆர் வந்து தெரியாது, ஆனால் ஆறு பவர் 6ன்னு வரும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும், எப்படி கண்டுபிடிப்போம், T2 டிவைடட் பை T1. ஸோ அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே T2 அப்படிங்கிறது 0.012 டிவைடட் பை T1ங்கிறது 0.12. ஸோ ஃபஸ்ட்டு இந்த புள்ளியெல்லாம் எடுக்கிறதுக்கு 1000ஆல் வந்து மேலே கீழே மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருது, 12/120. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னது 1/10ன்னு வருது. இப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, ஆரோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.12 இன்ட்டு 1/10 பவர் 6ன்னு வருமா. இப்போ இந்த 0 1/2 இருக்குல்ல, இதை வந்து நான் அப்படியே எழுதலாம், 12/100ன்னு எழுதலாமா, 12/100ன்னு எழுதலாம். இந்த 12/100 எப்படி எழுதிக்கிறேன் நான், 12 இன்ட்டு 1/10 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா 10ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து 100ன்னு கிடைக்க போகுது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 1/10 பவர் 2 இன்ட்டு 1/10 பவர் 6. அப்போ கீழே எல்லாமே சேம் ஆகும்போது மேலே வந்து நம்ம பெருக்குவோமா. ஸோ பெருக்கும்போது என்ன வரும், 12 இன்ட்டு 1/10ன்னு வரும். ஸோ இந்த கீழே இருக்க 10ஐ வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது வந்து மைனஸ் போடுமா. ஸோ அப்போ 12 இன்ட்டு 10 பவர் -8. இப்படி ஆன்சர் கொஸ்டினில் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷனில் அப்படி இல்லை. ஸோ வந்து -7 தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 10ஐ மட்டும் நான் வெளியில் எடுக்கும்போது 12 இன்ட்டு 1/10 இன்ட்டு 10 பவர் -7 கிடைக்கும். அப்போ இந்த 12ஆல் 10ஐ டிவைட் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுக்கலாமா. அப்போ 1.2 இன்ட்டு 10 பவர் -7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டின், பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. கூடுதல் காண்கிட்டு ஒரு டேம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவிலி தொடர்னாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, SN = A/1 - R தானே. ஏங்கிற வேல்யூ 108. அப்போ ஆர் கண்டுபிடிக்குமா, ஆர் கண்டுபிடிக்கும் போது T2 டிவைடட் பை T1. அப்போ கண்டுபிடிக்கும் போது ஆரோட வேல்யூ 1/3ன்னு. இப்போ ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஏக்கு பதிலாக 108 டிவைடட் பை 1 - R தானே, ஆரோட வேல்யூ 1/3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் கீழே எடுக்கும்போது 3 - 1 டிவைடட் பை 3ன்னு வரும். அப்போ 108 டிவைடட் பை 2/3. இது அப்படியே தலைகீழாக போகும்போது 108 இன்ட்டு 3/2ன்னு வரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 108 54 வரும். 54 இன்ட்டு 3 162 தான் நம்மளுக்கான ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் என்னது, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 வந்துட்டு 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. T3 வந்துட்டுனா 1/5ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னும் பொது விகிதம் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தானே. ஸோ ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் இது பண்ணும்போது T3 டிவைடட் பை T2 அடிச்சு போட்டு வரும்போது ஆரோட வேல்யூ வந்து 1/3 தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், +16 - 48 +144 -432 அப் டு என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. முடிவுறா உறுப்புனாலே நமக்கு என்ன ஃபார்முலா, SN = A/1 - R. ஸோ ஆர் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சா என்ன வரும், T2 டிவைடட் பை T1 கண்டுபிடிக்கும் போது -3 அப்படின்னு கிடைக்கி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 டிவைடட் பை 1 -
-3ன்னு வருது. ஸோ அப்படியே இந்த மைனஸ் இது பண்ணும்போது ப்ளஸில் வருமா, அப்போ 1 + 3ன்னு வரும்போது கீழே 4ன்னு வருமா, மேலே 16 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். நம்ம எப்போ SN = என்னது 4. நெக்ஸ்ட் கொஷின் என்னது 2, 4, 8, 16 அப் டு 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஆர் அப்படி இது வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஸோ ஆர் வந்து என்னது ஏற்கனவே T2 / T1 போட்டு கண்டுபிடிக்கும் போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு கிடைச்சிரும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலாவும் Tn = ARn-1. அது அப்போ லாஸ்ட்டாக உறுப்போட எண்ணிக்கையை தானே கண்டுபிடிச்சாலே கிடச்சிருமா. ஸோ அப்போ Tn வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் 1024ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஏழோட வேல்யூ என்னது 2 முதல் உறுப்போட வேல்யூ இன்ட்டு ஆரோட வேல்யூ ஏற்கனவே நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தேவையானது மேலே உள்ள n-1, அதாவது என்னோட வேல்யூ தானே தேவை. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் 1024 = 2 × 2 × n-1 எடுத்துக்கலாம். இந்த 2வும் இங்கே கீழே உள்ள 2 அடிமானம் சமமாக இருக்கனால மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணும்போது 2n-1 + 1ன்னு வரும்போது +1 -1 கேன்சல் ஆகி எப்படி வரும் 2n கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த 1024 இங்கே உள்ள 2க்கு ஏற்றாப்ப எழுதும்போது 210ன்னு வரும். ஸோ இப்போ கீழே ரெண்டும் சேமாக இருக்கனால மேலே உள்ளதும் சேமாக எடுக்கும்போது n = 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 உறுப்புகள் வந்துட்டு இதில் இருக்குது. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது வித்தியாசம் 2 எனில் அதன் 10வது உறுப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ T8 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 768. அப்போ T8 எப்படி எழுதலாம் A6/7 768ன்னு எழுதலாம். R வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு T10 தான் தேவை. T10 எப்படி எழுதலாம் A6/9 எழுதலாமா. இந்த 6 மட்டும் தனியாக பிரித்து எழுதுகிறேன். எப்படி எழுதுனா 6/7 × 6/2ன்னு எழுதுகிறேன். நம்மளுக்கு ஏற்கனவே A6/7 வேல்யூ எழுது 768ன்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போ 6 ஸ்கொயர் பண்ண என்னது 4. ஸோ அப்போ 768 × 4 = 3072 தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆனது, ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இரட்டைப்படை உறுப்புகள் வந்து பெருக்கு தொடர். அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா Rn-1 / R-1ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல்ட்டாக எதுக்கு இருக்குது, ஒற்றைப்படை எண்களின் கூடுதலின் 3 மடங்காக இருக்கா. ஸோ அப்போ இந்த ஒற்றைப்படை எண்களுக்கும் போது இதே ஃபார்முலா தான் கீழே வந்துட்டு R² அப்படிங்கிற மட்டும் போடணும். அப்போது 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 R⁻n - 1 / R²-1. ஸோ இங்கே மேலே உள்ள Arn - 1ம் இங்கே உள்ள Arn - 1 போல இருக்கனால கேன்சல் ஆகிரும். கிடச்சி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1/R-1 = 3/1/R² - 1ன்னு கிடைக்கும். இந்த R² - 1 வந்துட்டு இப்போ இந்த 1ஐயும் நம்ம ஸ்குவாடில் இல்லைனா ஒரே வேல்யூ தான். ஸோ அப்போ R² - 1² இருக்குமா, அது வந்து A² - B² ஃபார்மாவில் இருக்கா. அப்போ நம்ம அப்படி எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் 3 × 1/R - 1 × R+1ன்னு எழுதிக்கலாமா. இங்கே ஒரு 1 - R+1 இருக்குது, இங்கே ஒன்று R-1 இருக்கா. ஸோ அது இதுவும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் லாஸ்ட்டாக R+1 = 3ன்ட்டு கிடைக்குமா. ஸோ இது எல்லாமே அந்த சைடு நம்ம 3ன்னு கிடைக்குமா. அப்போ இந்த 6 இந்த +1 அந்த சைடு போது மைனஸில் போகும். அப்போ 3 - 1ன்னு கிடைக்கும்போது ஆரோட வேல்யூ 2, பொது வித்தியாசம் 2. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, எப்படி கொடுத்துருக்காங்க 3, 12, 27, 48, 75, 108ன்னு கொடுத்து அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எல்லாமே காமனாக 3 வந்து எழுதாட்டா இங்கே என்ன வரும் 1, 4, 9, 16, 25, 36 அப்படின்னு தானே வரும். ஏன்னா 36னா 75 3ஆல் இது பண்ணும்போது நம்மளுக்கு 36 தானே வரும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் என்னது ஸ்கொயர் வேல்யூவா. அப்போ அடுத்த நம்பர் எப்போ இது ஒன்னோட ஸ்கொயர் வேல்யூ, இது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. அப்போ 6 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ 7. அப்போ அடுத்தும் ஸ்கொயர் வேல்யூ தானே. இப்போ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு 3ஆல் பிரிக்கிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து 7 தான். இப்போ 7ஓட ஸ்கொயர் வேல்யூ 49. அப்போ 49 3ஆல் பெருக்கினா 147 தான் அடுத்து வரக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 105, 100, 95, 90 என்ற தொடரின் 19வது உறுப்பை காண்க. இது பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். இப்போ D வந்து என்னது -5ன்னு கிடைக்கி
19வது உறுப்பில் என்ன எழுதுவோம், டிஎன் தானே கிடைக்கும். அப்போ T19 A + 18 டின்னு வருமா. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 105, இங்கே ஒரு 18, இங்கே இன்ட்டு -5 பெருக்கும்போது 90 கிடைக்கும். அப்போ 105லேருந்து -90 கழிச்சா எத்தனை, T9 வந்துட்டு 15. நெக்ஸ்ட் கொஷின் என்னது, -4/3 -8/3 -16/3 என்பது ஒரு என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. பெருக்கத் தொடரா கூட்டுத்தொடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் வந்து பார்க்கும்போதே பெருக்கத் தொடர் மாதிரியில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது T2 - T1 அப்படின்னு பார்க்கும்போது 2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி T3/2 அப்படின்னு நம்ம இது பண்ணாலும் அதோட வேல்யூ காமனாக 2 தான் கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, x(x^3/2, x², x^5/2 என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது மேலானது T2/T1 T2னது x^3/2 கீழே வந்து எக்ஸா, இந்த எக்ஸை அந்த மேலே கொண்டு போகும், பெருக்கல்ல கொண்டு போகும்போது x-1 எழுதுமா. இப்போ எக்ஸ் வந்து கீழே காமன் ஆகும்போது மேலே எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன வரும், x(x^3/2 -1 வரும். எல்சிஎம் எடுத்து கழிக்கும்போது x^1/2 கிடைக்கும். நம்மளுக்கு தேவையானது T85 தான். ஸோ T85 எப்படி எழுதுவோம், AR84 எழுதுவோம். இங்கே ஏங்கிறது வந்து என்னது எக்ஸ் இன்ட்டு ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் வந்து கணிக்கும்போது x^1/2 தான் ஆறு. அப்போது x^1/2 ஆஃப் ஹோலில் வந்து என்ன போடுவோம், ஹோல் பவரில் 84ன்னு போடுவோம். அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம பெருக்குவோமா, எப்படி பெருக்குவோம், x(x^1/2 × 84 இந்த 1/2 84 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், 42ன்னு கிடைக்கும். அப்போ x^42 இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸு காமனாக மேலே கூட்டும் போது நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், x(43) அப்படிங்கிறதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் என்னது, 3, 8, 13 என்ற தொடர் வரிசையின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் 11 கூடுதல் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா. ஸோ ஃபார்முலா எழுதி அதில் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. என்னோட வேல்யூ எத்தனை, 11 கொடுத்துட்டாங்க, ஏயோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 11/2 இன்ட்டு 2a ஏயோட வேல்யூ 3, ஸோ அதனால் 6 ப்ளஸ் n-1 11லேருந்து 1 கழிக்கும்போது 10 இன்ட்டு டியோட வேல்யூ 5. ஸோ பெருக்கும்போது என்ன வரைக்கும், 11/2 இன்ட்டு இங்கே 50 + 6 56 கிடைக்கும். ஸோ 2ஆல் கீழே டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 28. ஸோ 28யும் 11யும் பெருக்கும்போது 308 தான் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. அப்போ இதில் எத்தனை சதுரத்தோட அளவு கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. இப்போ சதுரத்தின் பரப்பு A² தானே. அப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணணுமா. ஸ்கொயர் பண்ணும்போது 11² + 12² + 13² 14² அப் டு 24² தானே. நம்மளுக்கு ஸ்குவாடோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னதுவும், n(n+1) × 2n+1/6. ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கணும், இயல் எண்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதானே நம்மளும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகும். அப்போ இயல் எண்களுக்கு வர்ற மாதிரி மாற்றினோம்னா எப்படி எழுதலாம், 1² + 2² + அப் டு 24². அதில் இருந்து இந்த 11க்கு முன்னாடி உள்ள ஸ்குவாட் வேல்யூவை கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ அதான் எப்படி எழுதியிருக்கேன், 1² + 2² + அப் டு 10². அப்போ இதில் இருந்து இதை கழிச்சிட்டா ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஃபார்முலாவும் n(n+1) 2n+1/6. அப்போ இதுக்குள்ள ஃபார்முலாவும் n(n+1) 2n+1/6. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட n வேல்யூ, அதாவது 1² + 2² அப் டு 24²ஓட எண்ணுக்கு பதிலாக 24ன்னு போடலாம். அதே மாதிரி 1² + 2² + 10² வேல்யூவும் லாஸ்ட்டாக என்னது 10 இருக்கனால அதான் என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 24 × 25, இங்கே 2n தானே, 2n. அப்போ 24 × 2 48 + 49, அதான் 49/6ன்னு இருக்குது. ஸோ 6ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 6 6, அதுக்கடுத்து 4 6 24 வந்துடும்.
அதே மாதிரி 4 6 24 கேன்சல் பண்ணி வச்சு அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது 10 × 11 × 21 டிவைடட் பை 6ன்னு இருக்குது. ஸோ 6ஆல் கேன்சல் பண்ண முடியாது டேரெக்டாக. அதனால் வந்து 2ஆல் ஃபஸ்ட்டு இந்த 5ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணும்போது மேலே 5 கீழே 3 வரும். திருப்பி இந்த 3 வந்துட்டு 21ஆல் கேன்சல் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த சைடில் மல்டிபிள் பண்ணும்போது 4900 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 5 × 11 × 7 மல்டிபிள் பண்ணும்போது 385 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் இதில் வந்து மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்துட்டு என்னது 4515 மொத்த சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுதான் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன்று என்னது முதல் எண் இயல் எண்களின் சராசரி காண்க. இப்போ முதல் எண் இயல்களின் சராசரிக்கான ஃபார்மானது கூடுதல், அதாவது மொத்த எண்ணையும் கூட்டி கீழே வந்துட்டு மொத்த எண்ணிக்கை போடுமா. இங்கே வந்து மொத்த எண்ணிக்கை எண்ணுனே கொடுத்துறான். அப்போ கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. எதோட கூடுதல் எண் இயல் எண்களின். அப்போ முதல் எண் எண்களுக்கான ஃபார்முலானது n+1 டிவைடட் பை 2 தானே. அதை வந்துட்டு எதாவது டிவைட் பண்ணணும், என்னால் டிவைட் பண்ணணுமா. ஸோ அப்போ என்னால் டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணை வகுத்தல் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது தலைகீழாக வருமா. அப்போ 1/nன்னு வரும். ஸோ இந்த எண்ணும் கேன்சல் ஆகி மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது n+1 டிவைடட் பை 2 இருக்குது. இதான் நம்மளுக்கான ஆன்சர். அதுக்கடுத்த கொஷின் என்னது நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள் என்றாக 10 நாள் வந்து அளித்தாள். அப்போ 10 நாள் முடிவில் அச்சிறுமிக்கு பெற்றுள்ள மொத்த ஆப்பிள்கள் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சம்முப்படி எழுதும்போது முதல் நாள் 2 கொடுக்காரு, அடுத்த நாள் 4 கொடுக்காரு, அடுத்த நாள் 8, 4ஆம் நாள் 14, இப்படியே வந்து 10 நாள் வரை கொண்டு போகிறாங்க. ஸோ மொத்த நாளில் எத்தனை கேட்டிருக்காங்க. சரியா. இது அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. அப்போது ஆரோட வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். T2 டிவைட் பை T1 அதன்படி போடும்போது ஆரோட வேல்யூ ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து பெருசாக இருக்க, ஆர் வந்து 1ஓட பெருசான ஃபார்முலா என்ன எழுதுவோம், SN = A of Rn-1 டிவைட் பை R-1. இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுமா. A = 2 போடலாமா. அதுமாதிரி ஆரோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம். n வந்து இத்தனை 10 நாள் கொடுத்துட்டாங்க. அப்போது 2/10 - 1 கீழே 2 - 1. ஸோ எப்படி ஆன்சர் கிடைக்கும் 2 × ஏற்கனவே 2/10ஓட பவர் வேல்யூ என்னது 1024. ஸோ 1024 - 1. அப்போ 2 × இங்கே -1 கழிக்கிறதுல கழிச்சா என்ன வரும் 1023. அப்போ 2ஐயும் 1023 பெருக்கினா என்ன வரும் 2047. அப்போ 10 நாள் முடிவில் அந்த சிறுமிகிட்ட எவ்வளோ ஆப்பிள்கள் இருக்கும் 2046. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை. இப்போ 10 ஆண்டுங்கிறது மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 16,500. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 ரூபா வந்து அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகை என்னன்னு கேட்டாங்க. அப்போ கூடுதல் கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க முதல் ஆண்டை விட அதிகமாக 100 ரூபா. அப்போ அதுக்கான டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக 100 ரூபா தானே இருக்கும். அப்போ டியும் 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டு n = 10ன்னு கொடுத்துட்டாங்க. முதல் உறுப்பு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலானது கூட்டுத்தொடர் வரிசையில் SN = n/2 2a + n - 1 × d. ஸோ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். a வந்து தெரியாது. அதனால் வந்துட்டு SN = 16,500 = 10. என்னோட வேல்யூ 10. ஸோ 10/2 × 2a + 10. அப்போ 10லேருந்து -1 கழிச்சா 9. அப்போ 9 × டியோட வேல்யூ 100. அதன்படி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் இந்த 2 கொண்டு மேலே டிவைட் பண்ணும்போது 5. ஸோ அப்போ 5 × 2a + 9 × 100 900 வருமா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்போ 2a + 900 இந்த பெருக்கல்ல இருக்க 5 இங்கே போகும்போது வகுத்தலில் போகும். அப்போ 16,500 5ஆல் டிவைட் பண்ணால் 3,300ன்னு கிடைக்கும். அப்போ 3,300 இந்த 900 இந்த சைடு மைனஸில் வருமா. ஸோ 3,300 - 900 = 2aன்னு கிடைக்கும். ஸோ 3,300லேருந்து 900 கிடைச்சா 2,400. இந்த 2,400 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1,200. அப்போ முதல் வருடத்தோட சேமிப்பு எவ்வளோ இருக்கும் 1,200 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் வந்துட்டு 32/3 எனில் அதன் பொது வித்தியாசம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a கொடுத்துட்டாங்க SN கொடுத்துட்டாங்க. முடிவில் ஃபார்முலா என்னது a/1 - 6 தானே. ஸோ அதன்படி SN வேல்யூ என்னது 32/3, a வேல்யூ 8. அப்போ கீழே வந்து என்னது 1/6 தெரியாது. சரியா. இப்போ இந்த மாதிரி
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இந்த 1/6 அந்த சைடு போய்ட்டு 32 வந்து இந்த சைடு கீழே கொண்டு வரும்போது எப்படி எழுதலாம்? 1 - r / 3 = 8/32 வருமா? கேன்சல் பண்ணது 1/4 கிடைக்கும். அப்போ இங்கே உள்ள 4 இங்கே உள்ள 3 கீழே உள்ள 3 அவங்க மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 1 - r = 3/4ன்னு எழுதலாம். இங்கே -6 வச்சுட்டு இங்கே இருக்க +1 அதை சேர்க்கும் -1மா. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 3 - 4 / 4ன்னு கிடைக்கும். அப்போ -r = -1/4ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸும் கேன்சல் ஆகி ஆரோட வேல்யூ 1/4. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 4 - 12 + 36 - 108 + என்ற பெருக்குத் தொடரின் முதல் 7 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. முதல் 7 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக பெருக்குத் தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஸோ 6 கண்டுபிடிச்சாச்சு. 6ஓட வேல்யூ -3 போட்டாச்சு. அப்போ -3 போகும்போது 6 வந்து 1 விட சிறுசாக இருக்கனால ஃபார்முலா என்னது? SN = A(1 - r⁴n) / 1 - rன்னு இருக்கான். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்னது? 4 இன்ட்டு 1 - r வேல்யூ -3ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ என்னது? முதல் 7 உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7ன்னு போட்டாச்சு. அப்போது எப்படி கீழேயும் வந்து அதே மாதிரி 1 - -3ங்கும் போது இப்போ -1 இங்கே -1 -1 உள்ளே வரும்போது +3 மாதிரி 4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 4 கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் 1 இந்த -3/7. அப்போ 7 தடவை 3 இது க்யூப் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குது. மேலே வந்து 7ங்கிறது ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போ ஒற்றைப்படும் போது மைனஸும் கண்டிப்பாக வரும். அப்போ -2187 கிடைக்கும். இப்போ மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கும்போது 1 + 2187 கிடைக்கும். அப்போ 1ஐயும் 2187ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு வேல்யூ நடக்கும் 2188 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும்.